நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும். நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும். ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும், உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும், உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும். Hi, welcome to our channel Chara Creations. This is V Sahasra and this is my party Swarnalata Shiraman. Welcome to the series Partiyum Petiyum episode 7. பார்ட்னர் சகசரா. சின்ன வயசுல எல்லாம் இப்ப எப்படி அஜித், விஜய், இதுக்கு முன்னாடி கமல், ரஜினி, அது மாதிரி எங்களுடைய சின்ன வயசு பீரியட்ல சிவாஜி, எம்ஜிஆர். இப்ப வேணா டிவி எல்லாம் இருக்கு, அப்பெல்லாம் அது கிடையாது. சிவாஜி சினிமா, எம்ஜிஆர் சினிமா செலக்டிவா வரும். தீபாவளி, இண்டிபெண்டன்ஸ் டே, அந்த மாதிரி டேஸ்ல எல்லாம் வரும். பொங்கல், அது மாதிரி வரும்பொழுது தியேட்டருக்கு தான் போய் பார்ப்போம். அதனால ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். கருத்துள்ள பாட்டெல்லாம் அப்பெல்லாம் வரும். அதாவது நம்ம சினிமாக்கே போக வேண்டாம், ரேடியோல கேட்டு கூட நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம். அது வந்து நிறைய இந்த ஸ்லாட் கொடுத்துருவா. ஸ்லாட் இது தவிர 3ல இருந்து 4 மணிக்குள்ள ரேடியோல ஒளிச்சித்திரம்னு வரும். அது வந்து காதல கேட்டு 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 சிவாஜி சினிமா, எம்ஜிஆர் சினிமா, அதை கேட்டு கேட்டு நம்ம அப்பெல்லாம் ஃபேமிலி ஓரியன்டா இருக்கும். அதனால நம்ம ஆமா ரேடியோ ஃபேமிலி ஓரியன்டா இருக்குமா. அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தா, இந்த மாதிரி நடந்தாக்கா நம்ம சாட்டிஸ்ஃபை, நம்ம ஒரு எமினென்ட்டா ஆகலாம், சாட்டிஸ்ஃபை லைஃப் வாழலான்றதுக்கு கருத்து சொல்லுவா. அதை நாங்க எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். இப்ப வந்து ஒரு முன்னெல்லாம் வந்து ஹீரோன்றவர் வந்துதான் அவரை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. இன்ஃப்ளூயன்சர் இப்ப வந்து வில்லனே ஹீரோவாயிடும். அதேதான். அதனால வந்து நம்ம கெட்டதுதான் டெவலப் ஆகுதே தவிர அந்த நாள் அப்படிலாம் கிடையாதுமா. ஹீரோ வந்து தப்பே பண்ண மாட்டான். அதனால என்ன ஆகும்னா, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வரும் பொழுது, அட்மைரேஷன் வரும் பொழுது, we will do the best as he does in the picture. அது மாதிரி அதுல இந்த சினிமா அருமையான சினிமா. பணம் படைத்தவன்ல எம்ஜிஆர் சினிமா. வாலி எழுதின பாட்டு, கண்ணதாசன் எப்படியோ அதே மாதிரிதான் வாலி பாட்டு கூட அருமையா இருக்கும், கேட்கறதுக்கு அருமையா இருக்கும். கண்ணதாசன் பாட்டும் கேட்கும்போது தமிழ்ல இவ்வளவு அழகா எழுத முடியுமா, கருத்துள்ள பாட்டு இவ்வளோ அமைக்க முடியுமான்னு இருக்கும். ஆமா சகஸ்ரா, நீ சொல்லு. இப்ப நீ வந்து அடுத்த ஸ்டான்ஸா எது பாட்டிக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டான்ஸா? ரொம்ப பிடிச்சது. பாடு. திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம், இருந்தாலும் மறைந்தாலும் பேச வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. பியூட்டிஃபுல் சகஸ்ரா, பியூட்டிஃபுல். நிஜமாவே சௌமினி, இந்த பாட்டை வந்து சகா கிட்ட முன்னாடி பாடினால 4 பாட்டு. என் சின்ன வயசுல இது வந்து இப்படி வச்சுன்னு பாடுவானா. அப்ப திருந்தாத, அதாவது யாருன்னா தப்பு பண்ணா அவளை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என் மனசு பாடும் சாகுனி. அது திருந்தாத உள்ளங்கள் நம்ம சொல்லுவோம்ல, அட்வைஸ் பண்ணி கூட அவ கேட்கலன்னு வச்சுக்கோயேன். அப்பெல்லாம் சின்ன வயசுல எல்லாம் படிக்கிறதுக்குன்னு வச்சுக்கோயேன். ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் சொன்னா கேட்காத, மேப் டிராயிங் எல்லாம் வரைஞ்சின்னு வரணும்னு வச்சுக்கோயேன். இப்ப மாதிரி எல்லாம் மேப் டிராயிங் கிடையாது. நம்ம we have to trace it out. இந்தியா மேப், ரிவர் மேப், மவுண்டன், அதெல்லாம் வேணா பண்ணின்னு வாங்கோ அப்படின்னா கேட்க மாட்டா. பனிஷ்மெண்ட்ல வெளில நிப்பா. அப்ப நினைச்சுப்பா, என் மனசு வந்து திருந்தாத உள்ளங்கள் இருந்து என்ன லாபம் அப்படின்னு நானே பாடிப்பேன். அதாவது அதுக்காக ரிப்பெண்டே பண்ணலன்னு வச்சுக்கோயே, வேஸ்டா தோணும். அதே மாதிரி நம்ம நன்னா வாழணும். அப்பவே சின்ன வயசுலயே கொஞ்சம் அதிக பேசிங்க தான். நம்ம செத்து போனா கூட இவன் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படின்னு நான் நினைச்சுப்பேன். இந்த வீடியோ பாக்குறவாள் நினைச்சுப்பா, என்னடா இந்த இவ பைத்தி மாதிரி. நான் சின்ன வயசுல என் மனசுல தோணுது அதுதான். 100 பேர் இல்லைன்னு லீடர்ஸுக்கு 1000 பேர் சொல்லுவா, எனக்கு ஒத்தரான சொல்ல மாட்டாளா? கை தட்டுங்கப்பா, கை தட்டுங்கப்பா. நானே கை தட்டுக்கிறேன்.
இல்ல சௌமி, இட்ஸ் ஃபேக்ட். Correct. இந்த எபிசோட் எல்லாம் ஒரு பாட்டு செலக்ட், எவ்வளவு கோடி பாட்டு இருந்தா கூட இந்த பாட்டை நான் சகாவை ஏன் பாட சொன்னேன்னா, என் சின்ன வயசுல இருந்து இது இன்ஃபுளுன்ஸ். அப்படிதான் நான் நினைச்சுப்பேன், இவன் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும்னு அப்பப்போ நான் நினைச்சுப்பேன். நம்ம ஏதாவது தப்பு இருந்தா நம்மள கரெக்ட் பண்ணிக்கணும். இது வேஸ்ட், வாழறதே வேஸ்ட். தப்பு செய்யாதவன் மனிதன் கிடையாது, ஆனா தப்ப திருந்தாதவன் வேஸ்ட், வாழறதே வேஸ்ட். ஓகே அவ்வளோலாம் ஓவராலாம் வந்து இமோஷனலா எல்லாம் பேசக்கூடாது. கிடையாது, இட்ஸ் ஓகே, ஃபீலிங்ஸ். எஸ், ஃபீலிங்ஸ், அவ்வளவுதான். So let's try to correct ourselves. If there are any mistakes pointed out by others. Yes. அவ்வளவுதான், சிம்பிளா அது வந்து முடிச்சுக்கலாம். ஓகே, சோ சகஸ்ரா, உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்ல இந்த மாதிரி? நீ எதானா வந்து நம்ம இந்த மாதிரி இருக்கு நம்ம திருத்திக்கணும்னு நினைச்சிருக்கியா? சொல்லு, என்ன ஒரு இன்சிடென்ட்? இப்பெல்லாம் திடீர்னு கேட்டா சொல்ல முடியாது. ஆனா கூட யோசிச்சு சொல்லு, ஒரு 3 seconds கொடுக்குறோம் உனக்கு யோசிக்கிறதுக்கு. சொல்லு. அதாவது நான் வந்து சின்ன வயசுல எல்லாம் ரொம்பவே வந்து எல்லாத்துக்கும் சென்சிட்டிவா இருப்பேன். எனக்கு சின்ன கமெண்ட்னா கூட எனக்கு கொஞ்சம் வந்து சென்சிட்டிவா இருப்பேன், கொஞ்சம் இல்லை நிறைய. அதனால வந்து அதை போக போக நம்ம தான் மாத்திக்கணும். எங்க அண்ணன் மாதிரி சென்சிட்டிவிட்டியை டச் பண்ணி டெஸ்ட் பண்றவா அந்த வாழ்க்கையில நிறைய இருப்பான் அவனே சொன்னான். சரி, இவனை வந்து யூஸ்ஃபுல் ப்ராடக்டா வந்து நினைச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிறது நம்ம வேலை. நான் வந்து என்னை வந்து அந்த சென்சிட்டிவிட்டியை குறைச்சி இன்னும் லைவ்லியா வந்து இருக்க ட்ரை பண்ணேன். இதுதான் என்னுடைய ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர்மா, இது எக்ஸாக்ட்லி வாட் ஐ எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் யூ. வெரி குட். சோ இந்த மாதிரி உங்களுக்கு எதானே இருந்தது? நீங்க உங்க லைஃப்ல வந்து இன்னொருத்தருக்காக நம்ம இன்னொருத்தர் சொன்னதை வச்சு சென்சிட்டிவா இல்லாம நம்ம இருக்கிறது, சென்சிட்டிவா இல்லாமனே இல்ல, உங்களுடைய லைஃப்ல யாருன்னா உங்களுக்கு இது பண்ணக்கூடாதுன்னு சொன்னதை நீங்க வந்து திருத்தி நல்லதை வந்து நீங்க திருத்திக்கிட்டு உங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவ் வெளில கொண்டு வந்திருந்தீங்கன்னா அந்த இன்சிடென்ட் நீங்க கமெண்ட்ல உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி படம் பேரும் சொல்லிட்டாங்க, பாட்டு பேரும் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நீங்க இததான் நீங்க கமெண்ட்ல சொல்லணும். தேங்க்யூ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இதோட இந்த எபிசோட் முடிக்குது. பாய். அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். இந்த ட்ரெஸ் நான் எதுக்கு போட்டிருக்கேன்னா, நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து இந்த பாட்டுல இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டிருப்பாரு. ஏன்னா இது வந்து கப்பல் டான்ஸ், பேலே மியூசிக் மாதிரி வாட்ஸ் மியூசிக்னால நான் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன் கைஸ். அவ்வளவுதான் கைஸ். ஸோ அதுதான் இந்த காஸ்டியூம் செலெக்ஷனுக்கான வந்து ஒரு ரீசனு. அப்புறம் எங்கள் அம்மா பூ போட்ட சாரீ போட்டிருக்காங்க, பிகாஸ் அது வந்து ஒரு கப்புள் டான்ஸில் வர மாதிரி இந்த காஸ்டியூமை போட்டிருக்கோம். Okay, I know it's little cringe. It's okay. Bye.